எங்களுக்கு தெரியாது கிழக்கு மாகாண சபையினுடைய நிதி எதுக்கு ஒதுக்கப்படுது. அண்மையிலே கூட ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வாகனம் போக முடியாம மண்ணை போட்டுதான் வாகனம் போகக்கூடியதா இருந்தது. போரதீவு பெற்று பிரதேச சபையிலே உங்களுக்கு தெரியும், போரதீவு பெற்று பிரதேச சபைக்கு இதுவரைக்கும் அபிவிருத்தி குழு கூட்டம் கூட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கூட நடத்தப்படவில்லை. உங்களுடைய அரசாங்கம் 6 மாதங்கள் ஆக போன்றது, இதுவரைக்கும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கூட நடைபெறவில்லை. அப்ப இந்த போரதீவு பெற்றிலே இருந்து நீங்கள் சொல்ற இந்த பக்கியல்ல பிரதான வீதி என்று தான் நாங்கள் சொல்றது, வெள்ளாவளியிலே இருந்து பக்கியல்ல உகன வீதி வரைக்கும் போகும் வீதி தான் அந்த சேதமடைந்த நிலையிலே இருக்கின்றது. அப்ப இந்த வீதிக்கு நீங்கள் குறிப்பிட்டு 30 மில்லியன் ரூபாய் காசு இந்த வருடத்திலே ஒதுக்கீட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய உரையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது 11 பில்லியன் ரூபாய் வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படுது. அதிலே 5 பில்லியன் வடமாகாணத்துக்கு என்று சொல்லப்படுகின்றது. அப்படி பார்த்தால் 6 பில்லியன் ரூபாய் தான் ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட போகின்றது. இந்த 6 பில்லியன் ரூபாயிலேயும் நாங்கள் 25 மாவட்டங்களுக்கு நாங்கள் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்னளவாக ஒரு மாவட்டத்துக்கு சரியாக சமனாக பிரித்தால் 300 மில்லியன் தான் வரும். அதிலேயும் கடந்த காலத்திலே வரலாறை எடுத்து பார்த்தால் ஒரு ஒதுக்கீடு செய்கிற நிதியினுடைய 55% தான் மூலதன செலவுக்கு பட்ஜெட்லேயே ஒதுக்கப்பட்டாலும் செலவுகள் நடக்குது. அப்ப 150 மில்லியன் அளவிலே தான் மாவட்டத்துக்கு வரக்கூடிய இருக்கு. அதுவும் சமனாக பிரித்தார், அதாவது கொழும்புக்கும் 150 மில்லியன், மற்றங்களும் அப்படி நடக்க போதில்லை. அந்த வகையிலே இந்த பிரதான வீதியை பாவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அண்மையிலே கூட ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வாகனம் போக முடியாம மண்ணை போட்டுதான் வாகனம் போகக்கூடியதா இருந்தது. அப்ப உடனடியாக உங்களுடைய அமைச்சின் கீழே என்றால் கடந்த மாதத்தில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்ட பொழுது ஆர்டிஏக்கு சம்பந்தப்பட்ட வீதிகளை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்யலாது என்று கேபினட் அமைச்சர் சொல்லியிருந்தார். அப்ப உங்களுடைய ப்ரொவின்சியல் கவுன்சில் மினிஸ்ட்ரியின் ஊடாக இந்த வீதியை உடனடியாக புனரமைப்பு செய்யக்கூடிய வகையான எதுவும் ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? என்னுடைய 2வது கேள்வி இதே போலதான். இப்ப நான் உங்களுடன் கேள்வி எழுப்பியது 2 பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட அம்பலாந்துறை, வில்லுக்குளம், போரதீவு பெற்று இந்த வீதிகளை தான் சொன்னான். அதே போலதான் உன்னிச்சையிலிருந்து பாவட்கோடி சேனைக்கு போகும் பாதை, அது வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்றது. அதுவும் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. அந்த பாதை நீண்ட காலமாக புனரமைக்காமல் இருக்கின்றது. அதே போலதான் கிரான் பிரதேச செயலகத்திலே கிரான் புலிப்பாஞ்ச கல்லுக்கு போற பிரதேசத்தில் மிகவும் மோசமாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த வருடத்திலே மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? அதாவது மாகாண அமைச்சினூடாக. இரண்டால் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்லியிருந்தார், கிழக்கு மாகாணத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கிழக்கு மாகாண சபையினூடாக நடைபெற இருக்கும் வேலை திட்டங்களை பற்றி கிழக்கு மாகாணத்திலே மக்கள் பிரதிநிதிகள் எங்கள் எவருக்கும், எங்களுடைய கௌரவ சிறுநேசனாக இருக்கட்டும், ஏனைய பாராளுமன்ற எங்களுக்கு தெரியாது கிழக்கு மாகாண சபையினுடைய நிதி எதுக்கு ஒதுக்கப்படுது. அப்ப அவங்க ப்ரொபோசல் தயார்படுத்தி அனுப்புறாங்க என்று சொன்னால் மாகாண சபையும் இயங்காத நிலை இல்லை. ஏனென்றால் மாகாண சபை தேர்தலை நடத்தினாலாவது மக்கள் பிரதிநிதிகள் நாங்களாவது நிதியை திரட்டலாம். மாகாண சபை தேர்தலை நடத்துறதை பற்றி அமைச்சர் சொல்லியிருக்காரு, அது காலம் போகும். அந்த வகையிலே நான் கேட்ட கேள்விகள், இந்த கிழக்கு மாகாண சபைக்கு 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்க நிதி எவ்வளவு? அதிலே மட்டக்களப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? அதிலே இந்த உன்னிச்ச பாவக்கொடி சேன கிரான் போன்ற வீதிகளையும் உள்ளடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா?